வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். முழுமைப்பேற்றை அடைந்தவரின் அடையாளம் என்ன? தேடுவோம். உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது அருள் ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன். இன்னும் வேறென்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர்? எடுத்த மனித பிறப்பு எய்தேதே முழுமை, இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா என்கிறார் மகிழ்ச்சி அவர்கள். இறைவனை அடைந்த நிலையே முழுமை பேறு. அதுக்குள்ளான பயணமே ஆன்மீகம். உடல் சார்ந்த வாழ்க்கையை தாண்டி அனைத்துக்கும் மூலமான தெய்வத்தை அறியும் அறிவு சார்ந்த வாழ்வுக்கு ஏற்ற வகையில் எழுச்சி பெற்ற ஜீவனே மனிதன். இயற்கை இரகசியங்களையும் இறை நீதியையும் தேடுகின்ற அறிவாக வெளிப்பட்ட பகுத்தறிவுக்கு மறைபொருள் அறிவு என்றும் ஒரு பெயர். அதாவது மறைபொருளே தன்னை அறியும் திறத்தோடு வந்த பரிணாமம் மனிதன். புலன்களுக்கு எட்டாத வகையில் பூமியிலும் பிரபஞ்சத்திலும் அடக்கம் பெற்றுள்ள மறைபொருட்களை கண்டுபிடித்து அவற்றை வசதிகளாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சிறப்புடைய பகுத்தறிவு விஞ்ஞானம் என்றும், தெய்வத்தையும் தெய்வ நீதியையும் உணர்ந்து துன்பமில்லாமல் வாழும் வகையறியும் அறிவுக்கு மெய்ஞானம் என்றும், இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர் பெருமை பிறங்கிற்று உலகு என்ற வள்ளுவர். அதன்படி பொறுப்போடு அணுகி உண்மையை உணர்ந்து துன்பமின்றி சுகமாக வாழ்ந்தவர்கள், முழுப்பேறு அடைந்தவர்கள் ஒரு சிலரே. அவர்களே நமக்கு வழிகாட்டுகின்ற சான்றோர். அந்தந்த காலகட்டங்களில் வாழ்ந்த மக்களில் யார் அறிவுபூர்வமாக சிந்தித்தார்களோ அவர்கள் மூலம் தெய்வம் வெளிப்பட்டு அவர்களை மகானாக உயர்த்தியது. அனைத்துக்கும் அறிவு மூலமாக இருந்தாலும் அதற்கென்று எந்த உடைமையும் கிடையாதல்லவா? கோழிக்குள் முட்டை வைத்து, முட்டைக்குள் கோழி வைத்து, வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பேர் உலகில் இறைவன் என்றார் கண்ணதாசன். எல்லா குணங்களுக்கும் இறைநிலை ஆதாரமாக இருந்தாலும் அதற்கென்று எந்த குணமும் இல்லை. அது குணம் கடந்த குணாதீதம், நிர்குணம். இதை உணர்ந்த நிலையே முழுமை பேறு. பேரறிவு என்பது ஒன்றுமில்லாத சூன்யம். அந்த ஒன்றுமில்லாத ஒன்றை அறிவதே பகுத்தறிவின் சிறப்பு, முழுமை பேறு. எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை நான் உணர்ந்தபோது மக்கள் என்னை மகான் என்றார்கள் என்றார் ரமண மகரிஷி. அறிந்தவை மறையும் போது அறியாதது விளங்கும் என்கிறார் வேதாத்ரி மகரிஷி. இறையாற்றல் அனைத்திற்கும் மூலமான பேராதார பெருவெளி. அதன் பேரறிவு எழுச்சி பெற்ற ஆற்றலே தோற்றங்களாகவும் அறிவு இயக்க சீர்மையாகவும் அமைந்த இரகசியத்தை உணர்ந்த மகான், அந்த இறை உணர்வும் இறை நீதி மதித்து வாழ்கின்ற அறமும் இணைந்த கோட்பாடுகளை மையமாக வைத்து வகுக்கப்பட்டவையே தத்துவங்கள். ஒரு முழுமைப்பேறு அடைந்தவருடைய இலக்கணம் என்ன என்பதை, ஒரு குருவின் இலக்கணம் என்ன என்பதை மகரிஷி அவர்கள் ஒரு கவியிலே சொல்கின்ற போது 2 வரிகளே அதை குறிப்பிட்டிருக்கின்றார். அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வாம். குருவுக்கு லட்சணம் 3. அறிவில் அறிவாய் நிலைக்க வேண்டும், அந்த நிலையில் அறம் வகுக்க வேண்டும், அதை வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த 3 பண்புகள் எங்கே இருக்கிறதோ அவர்களே முழுமை பெற்றே அடைந்தவர்கள். அப்படி வகுத்த நெறியில் தானே வாழ்ந்தும் காட்ட வேண்டும். இந்த 3 லட்சணங்களை நிறைவாக பெற்றவரே முழுமைப்பேற்றை அடைந்தவர், குருவாக போற்றப்படுபவர்.
அப்படி ஒரு மகான் தோன்றிய காலத்தில் அவரை மகான் என அடையாளம் கண்டவர்கள் மிக சிலர்தான். அந்த சிலரோடு இணைந்த மகானின் அறிவுத்திறம் மக்களிடம் மலர்ச்சி பெற்று காலத்தால் சிறப்பிக்கப்படுகிறார். இன்றைக்கு மகாவீரருடைய ஜைன மதம், புத்தரை பின்பற்றிய பௌத்த மதம், ஆதிசங்கரர் வெளிப்படுத்திய அத்வைத்தம், இயேசுபிரானை பின்பற்றிய கிறிஸ்தவ மதம், நபிகள் நாயகம் உருவாக்கிய இஸ்லாம் மதம், இப்படி பல மதங்கள் தோன்றிய வரலாற்றை பார்க்கின்ற போது அந்த முழுமைப்பேற்று அடைந்த மகான்களின் கருத்துக்களை ஏற்று அடுத்து வந்த தலைமுறைகளில் மிக பெரும் அளவில் அது விரிவடைய அந்தந்த மகான்களின் மதிப்புகள் உணரப்படுகின்றன. அதனால் குருஸ்தானம் அடைந்தவரின் வாழ்நாளில் மக்கள் அவரை மதித்து அங்கீகரிக்கவில்லை என்றாலும் அடுத்து வரும் தலைமுறைகளில் அது நடந்தேறும். இறைவனே அந்தந்த காலகட்டத்தில் வருகின்ற மக்களில் ஒருவரும் எழுச்சி பெற்று மக்களுக்கு தேவையானதை அந்தந்த காலகட்டத்தில் வாழ்கின்ற மக்களின் பண்பாட்டிற்கும் அறிவின் வளர்ச்சிக்கும் விஞ்ஞான அறிவுக்கும் தகுந்தாற்போல் இயற்கை இரகசியங்களையும் இறை தத்துவத்தையும் விளக்கி வருகின்றான். தன்னை அறிந்தவன் எவனோ அவனே தலைவனாகிய அல்லாவை அறிந்தவன் என்கிறது திருக்குறான். தேகாலயத்தில் தெய்வத்தை காண முடியாதவன் அகில அண்டத்திலும் அவனை காண முடியாது என்கிறார் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். தேகாலயத்தில் தெய்வத்தை காண்பதற்கு வழிகாட்டிய குரு யாராக இருக்க முடியும்? குரு என்பவர் யார் என புரிந்து கொள்ள குருவை கொஞ்சம் நுட்பமாக அறிவுபூர்வமாக அணுக வேண்டும். அவரது ஒவ்வொரு அசைவும் வார்த்தையும் நமக்கு வழிகாட்டும். அப்படி குருவை நுணுகி ஆராய்கின்றவர்க்கு குரு மனமவந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்வார். என்னை அறிந்தவன் பிதாவை அறிந்தவன் என்றாரே இயேசுபிரான். குருவை அறிந்து குருவின் மூலமாக தெய்வத்தை அறிந்து தானும் அதுவாக இருக்கின்ற உண்மையை உணர்கின்ற போது அதுவே முழுமை பேறு. அப்படிப்பட்ட மனிதர் தெய்வத்திற்கு சமமாகவே மதிக்கப்படுகிறார் என்பதை ஐயப்படாது அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல் என்று ஒரு விதியை வகுத்துவிட்டார் வள்ளுவ பெருந்தகை. இறைநிலையே ஜீவாத்மாவாக இருப்பதை அறிந்த மகானை பரமாத்மாவுக்கு சமமாக பாவிக்க வேண்டும் என்கிறார் வள்ளுவர். உடலில் வாழ்கின்ற காலத்தில்தான் இறைவனை உணர்ந்து அதுவாகவே வாழ முடியுமே தவிர இறந்த பிறகு இறைவனை காண முடியாது. செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதரை போல் என நினையேல் என்றார் வள்ளல் பெருமான். எனவே அப்படி அறிந்த ஒரு குருவை, ஒரு முழுமை பேற்றை அறிந்த ஒரு மாமனிதரை, மகரிஷியை குருவாக மட்டும் பார்க்காது, ஒரு ஞானியாக மட்டும் பார்க்காது, யார் தெய்வமாக பார்க்கிறார்கள் என்றால் மகர்ஷியின் தத்துவத்தை தெளிவாக புரிந்து கொண்ட அன்பர்களே, இதை வெளிப்படுத்த வேண்டுமே. என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் என்று இயேசுபிரான் சொன்னதைப் போல தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேடுகின்ற சீடனுக்கு சுவாமிஜி தன்னை வெளிப்படுத்த வேண்டுமே. அப்படி மகர்ஷி அவர்கள் தன்னை வெளிப்படுத்தி கொண்ட இடம் வாழ்க்கை வள உயர்படிகள் 5 என்னும் புத்தகத்தில் 25வது பக்கம் 7வது வரியில் இறைவனாகவே நின்று நான் கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்கிறார். ஞானமும் வாழும் புத்தகத்திலே ஒரு 4 கவிகளில் தான் யார் என்பதை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அதிலே ஒரு கவி, என்னுள் அவனை வைத்தேன் ஏற்றி வந்தேன் போற்றி வந்தேன், என்னை அவனுள் இணைத்தான் இறைவனாகி பாடுகின்றேன், உன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கடை தேர்வதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து வாழ்த்துகின்றேன் என்கிறார். எனவே நான் மட்டும் இறைவனாகிவிட்டேன் என்று சொல்லவில்லை, நீங்களும் இறைவனாக மாறுவதற்கு ஏற்ற வழிவகைகளை மனவளக்கலை பயிற்சிகளாக நான் அளித்துள்ளேன் என்கிறார். எனவே மகரிஷியை பகவான் வேதத்தில் மகரிஷியாக பார்ப்பதற்கு குரு பக்தி நிறைவு பெற வேண்டும். நாம் மதிப்பதாலோ ஏற்பதாலோ
அலட்சியப்படுத்துவதாலோ அவமதிப்பதாலோ எந்த மகானும் பாதிக்கப்படுவதில்லை. குருவை அறிந்து மதித்து குரு வழியில் வாழ்கின்ற போது குருவின் ஆற்றல் நம்மை உயர்த்தி விடுகின்றது. எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் என்று மகர்ஷி ஒரு கவியிலே சொன்னதன் உட்பொருளை உணர்ந்து நாமும் முழுமை பெற்றை அடைவோம், தொண்டாற்றி நிறைவு பெறுவோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.